நம்முடைய மத்திய அமைச்சராக டிஆர் பாலு இருந்தபோது 5 அடுக்கு பாலங்கள் கட்டி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவிலே டெல்லாஸ் என்கின்ற மாகாணத்திலே 37 அடுக்கு கொண்ட பாலங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அப்படி வெளிநாட்டு பொறியாளர்களுடைய அவர்களை கேட்டு அவர்களை டெண்டரை அளித்து அதுபோன்ற சிக்கலான இடங்களிலே 20-30 பாலங்களை கட்டி அதன் மூலம் டிராஃபிக்கை சரி செய்வதற்கு நம்முடைய தமிழக அரசு முன்மாதிரியாக விளங்குமா? மத்திய ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்குகிறது, ஆனால் நமக்கு நிதி குறைவாக இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் போது நிதின் கட்கரி அவர்கள் சொன்னார்கள், இடம் நீங்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தால் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் அதை நம்முடைய துறை அதில் கடலில் இடமாக நாம் கையகப்படுத்துவதற்கு இல்லாமல் கடலிலேயும் இது போன்ற முக்கியமான இடங்களிலே பல்லடுக்கு பாலங்களை இப்படி 37 பாலங்கள் அமைக்கப்பட்டிருப்பதைப் போல நம்முடைய தமிழகத்தில் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர் குறிப்பிட்டதைப் போல ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிதி தருவதாக அப்பொழுது சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் நாமும் தொடர்ந்து பல கடிதங்களை தமிழ்நாட்டிலே சாலைகளை விரிவாக்க வேண்டும் என்று பல கடிதங்களை நாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பகுதி இருக்கிற பொழுது எப்படி ஒன்றிய அரசாங்கம் நகாய் என்கிற அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்று வைத்திருக்கிறதோ அதே போல தமிழக அரசின் சார்பாக ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம் என்று சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கு சட்டத்தை கொண்டு சட்டமன்றத்தில் நாம் இயற்றினோம். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அவர் சொன்னதை போல வெளிநாட்டில் இருக்கிற பொறியியல் வல்லுநர்களெல்லாம் அழைத்து பாலங்களை அமைப்பதில் அவருடைய கவனத்தையும் பொறியையும் இங்கே சேர்த்து அமைக்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ஆணையத்தின் மூலமாக இது போன்ற பணிகளை செய்யலாம். தனியார் பங்களிப்பும் செய்யலாம், அல்லது உலக வங்கியில கடன் வாங்கியும் செய்யலாம், மாநில நிதியிலேயும் செய்யலாம். அதற்காக தான் தனியாக நாமும் இப்போ நகாய் போன்ற ஒரு அத்தாரிட்டி, அதாவது தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்று ஒன்றை நாம் உருவாக்கிவிட்டோம். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இப்பொழுது அதிகமான நெரிசல் உள்ள பகுதி எது என்று கணக்கெடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சென்னையில் இருந்து மாமல்லபுரம் போகிற வழி என்று தான் அதிகமான ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது முதல் கட்டமாக இந்த ஆணையத்தின் மூலமாக திருவான்மியூரிலிருந்து அக்கரை வரை ஏறத்தாழ அதுவும் 15 கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம டோல்கேட் இருக்குது. அது வரைக்கும் இவ்வளவு மேல்பட்ட பாலம் சிறப்பாக அதுவும் குறிப்பாக ஒரு 6 வழிச்சாலையாக அது அமைக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அது முதல் கட்டமாக இந்த தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக செய்யலாம் என்று முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிட்டதை போல எங்கெங்கெல்லாம் சென்னையில் நெரிசல் அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சரி, மாநிலத்தில் இருக்கிற பிற மாநகராட்சியில் இருக்கிற நெரிசலையும் கணக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஆணையத்தின் மூலமாக வருங்காலங்களிலே பாலங்கள் அமைக்கப்படும்.